வசனம் மழை போல் பெய்திறங்கும், சத்தியம் மலர் போல் இதழ் விரியும். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்த காலத்திலே கிட்டத்தட்ட 3 வருடம் இந்த உலகத்திலே மனிதர்களோடு கூட இருந்து அவர்களுக்கு ஊழியம் செய்தார். அவருடைய ஊழியத்தினுடைய இறுதி காலத்திலே அவர் கலிலேயாவிலிருந்து எருசலேமை நோக்கி சென்றார். அங்கே எருசலேமை நோக்கி அவர் செல்லுகையில் தன்னுடைய சீடர்களோடு கூட அவர் பகிர்ந்து கொண்ட சில காரியங்களை உங்களுக்கு முன்பதாக வைக்கின்றேன். மார்க் எழுதின சுவிசேஷத்திலே 10வது அதிகாரத்திலே நாம் இவற்றை குறித்து வாசிக்கலாம். பின்பு அவர்கள் எருசலேமுக்கு பிரயாணமாய் போகையில் இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்து போனார். அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அப்பொழுது அவர் 12 அழைத்து தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை அவர்களுக்கு மறுபடியும் சொல்லத் தொடங்கினார். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்புவிக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். அவர்கள் அவரை பரியாசம் பண்ணி அவரை வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார் என்றார். அதோடு கூட அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். அன்பான சகோதர சகோதரிகளே, இயேசு கிறிஸ்து ஒரு தலைவனாக இருந்து தன்னுடைய சீஷர்களோடு கூட அவர் வழி நடந்து செல்லுகிறார். சாதாரணமாக அவர்களோடு கூட உரையாடும் பொழுது அவர்களோடு தோளோடு தோள் கொடுத்து அவர்களிடத்திலே பேசிக்கொண்டே செல்வார், சமமாக நடந்து செல்வார்கள். ஆனால் இந்த இடத்திலே பார்க்கும் பொழுது இயேசு அவர்களுக்கு முன்னே நடந்தார் என்று பார்க்கின்றோம். பாருங்கள், அவர்களுக்கு அங்கே ஒரு திகைப்பு ஏற்படுகிறது. அவர்கள் திகைத்து அவருக்கு பின்னே பயத்தோடே போனார்கள். அதற்கு காரணம் என்னவென்றால், இயேசு கிறிஸ்து தன்னுடைய சேவையினுடைய கடைசி காலத்திலே அவர் தன்னுடைய மரணத்தை பற்றி பேச ஆரம்பிக்கிறார். எந்த ஒரு மனிதனும் மரணத்தை பற்றி பேசுவதை அவன் விரும்புவதில்லை. குறிப்பாக எந்த ஒரு தலைவனும் மரணத்தை பற்றி பேசுவதில்லை. தான் உயிரோடு இருப்பதை குறித்தும் இன்னும் அதிகமாக மக்களுக்கு சேவை செய்வதை குறித்துமே அவர் பேசி கொண்டிருப்பார். ஆனால் இங்கே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மிக தைரியமாக அவர்களுக்கு முன்பதாக சென்று தன்னுடைய மரணத்தை அறிவிக்கின்றார். தன்னுடைய மரணத்தை அறிவித்த ஒரே தலைவன் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மட்டுமே. அவரை குறித்து பாருங்கள், தமக்கு சம்பவிக்க போகிறவைகளை அவர்களுக்கு மறுபடியும் சொல்ல தொடங்கினார். மறுபடியும் என்று சொல்லும் பொழுது ஏற்கனவே இந்த காரியங்களை அவர் சொல்லியிருக்கிறார் என்று பொருள். தமக்கு சம்பவிக்க போகிறவர்களை, அதாவது எந்த ஒரு தலைவனும் தனக்கு இன்னென்ன காரியங்கள் சம்பவிக்கும் என்பதை தெளிவாக சொல்ல முடியாது. ஆனால் இயேசு கிறிஸ்துவோ அவர் தேவகுமாரனாக இருந்தபடினால், தேவனாக இருந்தபடினாலே தனக்கு என்ன சம்பவிக்க போகிறது என்பதை மிக தெளிவாக அவர்களுக்கு கூறினார். அவர் சொல்வதை கேளுங்கள். இதோ எருசலேமுக்கு போகிறோம், அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேத பாரகரிடத்திலும் ஒப்பு கொடுக்கப்படுவார். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புறதேசத்தாருடைய கைகளிலே ஒப்பு கொடுப்பார்கள் என்று அவர் கூறுகிறார். இயேசு கிறிஸ்து மிக தெளிவாக எருசலேமுக்கு அவர் போகின்றார். அங்கே மனுஷகுமாரன் பிரதான ஆசாரியரிடத்திலும் வேதபாரகரிடத்திலும் ஒப்புவிக்கப்படுவார் என்று சொல்கிறார். அங்கே உள்ள மத தலைவர்களிடத்திலே தான் ஒப்புவிக்கப்பட போவதை குறித்து அவர் பேசுகின்றார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வாழ்ந்த காலத்திலே தன்னை அடையாளப்படுத்திக் கொள்ளும் பொழுது மனுஷகுமாரன் என்ற ஒரு தலைப்பிலே தன்னை அடையாளப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். அங்கே உள்ள வேதபாரகர்கள், பரிசேயர்கள் அவர்கள் எல்லாரும் இந்த கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அவருக்கு அதிகமாக மக்கள் அவரை பின்தொடரும் பொழுது நம்மை மக்கள் பின்தொடர மாட்டார்கள், நமக்கு இருக்கக்கூடிய செல்வாக்கு பெருமையெல்லாம் அழிந்துவிடும், ரோமர்கள் நம்முடைய இடத்தை அவர்கள் இன்னுமாக
மாற்றி போடுவார்கள் என்று நினைத்து இந்த ஒரு மனிதன் தேவன் என்று தன்னை அழைத்துக் கொள்கிற மனிதனை கொலை செய்ய வேண்டும் என்று நினைக்கின்றார்கள். அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அந்த கொலை களத்தை நோக்கி அவர் செல்கிறதை பார்க்கின்றோம். இது அவருடைய தைரியத்தை காட்டுகிறது. இந்த உலகத்திலே எந்த ஒரு மனிதனும் மரணத்திற்கு பயப்படுவான், மரணத்தை விட்டு தப்பிச் செல்வதற்காக அவன் முயற்சி செல்வான். ஆனால் இங்கே என்ன பார்க்கிறோம்? மரணத்திற்காக தன்னை இயேசு கிறிஸ்து ஒப்பு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். அவர்கள் அவரை மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்த்து புற தேசத்தாரிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள். இந்த மத தலைவர்கள் இயேசு கிறிஸ்துவை ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள் என்பதை மிக தெளிவாக அவர் கூறுகிறதை பார்க்கின்றோம். அது மட்டுமல்ல, அந்த மக்களை குறித்து பார்க்கும் பொழுது அவர்கள் அவரை பரிகாசம் பண்ணி வாரினால் அடித்து அவர் மேல் துப்பி அவரை கொலை செய்வார்கள். பாருங்கள், அவருக்கு அவமானத்தை உண்டாக்கி அவருக்கு வேதனைகளை உண்டாக்கி அவரை கொலை செய்வார்கள். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எருசலேமை நோக்கி, அந்த கொலைக்களத்தை நோக்கி, சிலுவை நோக்கி அவர் தைரியமாக செல்லுகிற அந்த காட்சியை நாம் பார்க்கின்றோம். பாருங்கள், இவ்வளவு தூரம் அவரை கொடுமைப்படுத்தி அவரை கொலை செய்தாலும் அவர் சொல்லுகிற காரியத்தை பாருங்கள். ஆகிலும் 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்திருப்பார். இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தை மட்டுமல்ல, தன்னுடைய உயிர்த்தெழுதலையும் மிக தெளிவாக தெள்ள தெளிவாக நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்பதை அந்த மக்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கின்றோம். எந்த ஒரு மனிதனும் தன்னுடைய பிறப்பை குறித்து மிக சரியாக சிறப்பாக சொல்ல முடியும், ஆனால் தன்னுடைய மரணத்தை குறித்து சொல்ல முடியாது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவோ தன்னுடைய மரணத்தை தெள்ள தெளிவாக சொல்லுகிறார். நான் மரிக்கப் போகிறேன் என்பதை மிக தெளிவாக சொல்லுகிறார். அங்கே உள்ள மத தலைவர்கள் என்னை ரோமர்களிடத்திலே ஒப்பு கொடுப்பார்கள், அந்த ரோமர்கள் என்னை சிலுவையிலே அடிப்பார்கள், என்னை கேவலப்படுத்துவார்கள் என்றெல்லாம் மிக தெளிவாக சொல்லிவிட்டு இறுதியாக உறுதியாக நான் உயிரோடு எழுந்திருப்பேன் என்று சொன்னார். இதுதான் மிக முக்கியமானது. இயேசு கிறிஸ்து உயிர் தெழவில்லை என்றால் இந்த நாளிலே நான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அவர் மரித்து மண்ணோடு மண்ணாக சென்றிருப்பார். இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்து மரித்து உயிரோடு எழுந்ததற்கு ஒரு காரணம் உண்டு. அதைத்தான் இங்கே மிக தெளிவாக சொல்லுகிறார். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்று பார்க்கின்றோம். இயேசு கிறிஸ்து நான் என்னுடைய ஜீவனை கொடுக்க போகிறேன் என்று சொல்லுகிறார். அதற்கு காரணம் என்ன? நமக்கு ஜீவனை கொடுப்பதற்காக, நமக்கு உயிரை கொடுப்பதற்காக, நமக்கு நித்திய வாழ்வை கொடுப்பதற்காக அவர் மீட்கும் பொருளாக வந்தார் என்று நாம் பார்க்கின்றோம். அநேகரை மீட்கும் பொருளாக, ஒரு நபரை அல்ல, 2 நபரை அல்ல, அநேகர் யாரெல்லாம் அவரை விசுவாசிக்கிறார்களோ அவர்களுடைய மீட்கும் பொருளாக, ஆங்கிலத்திலே ransom என்று சொல்வார்கள், அந்த ransom பொருளாக, மீட்கும் பொருளாக இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே வந்தார். பாருங்கள், சில இடங்களிலே சண்டை நடக்கும் பொழுது என்ன செய்வார்கள் என்றால், ஒரு கூட்டத்தார் இன்னொரு கூட்டத்தாரிடத்திலிருந்து ஒரு நபரை பிடித்து கொண்டு வந்து விடுவார்கள். அப்படி பிடித்து கொண்டு வரும்பொழுது எங்களுடைய நிபந்தனைகள் எல்லாம் நீங்கள் நிறைவேற்றுவீர்கள் என்றால் நான் இந்த நபரை விடுவித்து விடுவேன் என்று கூறுவார்கள். அந்த நபருக்கு பேர் தான் மீட்கும் பொருள். இப்படி அந்த நபரை அவர்கள் மீட்க வேண்டும் என்றால் அதற்காக அவர்கள் ஒரு பெரிய விலைக்கிரயத்தை செலுத்த வேண்டும். இவர்களுக்கு லாபம் வேண்டும் என்றால் அந்த மீட்கும் பொருள் மீட்கப்பட வேண்டும். இங்கே நம்ம என்ன பார்க்கிறோம்? நம்மை மீட்கும் பொருளாக, நம்மை பாவத்தில் இருந்தும் சாத்தானுடைய பிடியில் இருந்தும் அவனுடைய அடிமைத்துவத்தில் இருந்தும் நரகத்திலிருந்தும் நம்மை மீட்பதற்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீட்கும் பொருளாக மாறினார். நம்மை மீட்கும் பொருளாக அவர் மாறுவதற்காக, நம்மை மீட்பதற்காகத்தான் அவர் சிலுவையை நோக்கி பயணித்தார், அவமானத்தை சகித்தார், சிலுவையிலே அடிக்கப்பட்டார், 3ஆம் நாளிலே அவர் உயிர்த்தெழுந்தார். இயேசு கிறிஸ்துவை குறித்து பார்க்கும் பொழுது அவர் மற்றவர்களுக்கு சேவை செய்வதற்காக, ஊழியம் செய்வதற்காக வந்தார் என்று பார்க்கிறோம். அவர் செய்த மிகப்பெரிய சேவை, மிகப்பெரிய ஊழியமே பாவிகளாகிய நம்மை மீட்பதற்காக, நம்மை ரட்சிப்பதற்காக அவர் இந்த உலகத்திலே வந்தார். அன்பான
சகோதர சகோதரிகளே, இந்த உலகத்திலே நாம் அனைவரும் பாவம் செய்தவர்களாக இருக்கின்றோம். ஒரு நாளிலே நாம் எத்தனை பொய் சொல்லுகிறோம். நீங்கள் அதை கணக்கில் எடுத்து பார்த்தால் நாம் பாவிகள் என்பதை நம்மால் ஒத்துக்கொள்ளாமல் இருக்க முடியாது. கடவுளுடைய பார்வையிலே சிறிய பாவம் பெரிய பாவம் என்பதல்ல. கொலை செய்வது, கொள்ளையடிப்பது, விபச்சாரம் செய்வது போன்ற பாவங்கள் மட்டுமல்ல, நம்முடைய சொல்லாலும் செயலாலும் சிந்தையாலும் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் இயேசு கிறிஸ்து பாவம் என்றே சொல்கிறார். இந்த பாவத்தை செய்கின்ற நாம், பாவிகளாகிய நாம், மரண ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படுவதற்கு பாத்திரவான்களாக இருக்கின்றோம். ஆனால் நம்மை மீட்பதற்காக இயேசு கிறிஸ்து நம்முடைய மீட்கும் பொருளாக மாறினார். நம்மை மீட்பதற்காக அவர் சிலுவையில் அடிக்கப்பட்டார், அவர் நொறுக்கப்பட்டார். ஆனாலும் கூட 3ஆம் நாளிலே அவர் உயிரோடு எழுந்தார். இந்த நற்செய்தியை உங்களுக்கு சொல்வதற்காகவே நாங்கள் வந்திருக்கின்றோம். ஒருவேளை இயேசு கிறிஸ்து எப்படி உயிர்த்தெழுந்தார் என்பதை நீங்கள் சொல்ல முடியும் என்ற நீங்கள் ஒரு கேள்வியை எங்கள் முன்பதாக வைக்க முடியும். இயேசு கிறிஸ்து அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு நாங்களே சாட்சிகள், எங்களை போன்ற மக்களே சாட்சிகள் என்று உங்களுக்கு சொல்ல வேண்டும். இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் என்ற நற்செய்தியை அறிவிப்பவர்கள் எத்தனையோ பேர் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தைகளை மொழிபெயர்த்தவர்கள், பிரசங்கித்தவர்கள் கொலை செய்யப்பட்டிருக்கின்றார்கள். இப்படி எத்தனையோ பேர் இரத்த சாட்சிகளாக மரித்திருந்தாலும் மீண்டும் மீண்டுமாக இந்த இயேசு கிறிஸ்துவை பற்றி பிரசங்கிப்பதற்கும் இந்த உலகத்திலே பாவமில்லாத பரிசுத்தமான வாழ்க்கையை வாழ வேண்டும் என்ற எண்ணத்தோடும் வாழக்கூடிய மக்கள் அநேகம் உண்டு. இந்த உலகத்தின் வாழ்க்கை இத்தோடு முடிந்து விடுகிறதில்லை. இனி ஒரு வாழ்க்கை உண்டு, பரலோகம் என்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற நம்பிக்கையோடு இருக்கக்கூடிய மக்கள் அநேகர் உண்டு. இவருடைய வாழ்க்கை தான், இந்த மக்களுடைய பரிசுத்தமான வாழ்க்கை தான் இயேசு கிறிஸ்து இன்றும் உயிரோடு இருக்கிறார் என்பதை நிரூபிக்கிறது. உங்களுடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதிலளிக்கிறார். அநேக நோயாளிகளை அவர் குணமாக்குகின்றார். அநேகருடைய மன கிளேசங்களை அவர் நீக்குகிறார். இயேசு கிறிஸ்து உயிரோடு இருக்கிறார் என்பதற்கு நாம் அவரிடத்தில் பேசும் பொழுது, அவரிடத்தில் விண்ணப்பம் செய்யும் பொழுது நமக்கு அவர் தரக்கூடிய பதில் அவர் உயிர்த்தெழுந்தார் என்பதற்கு சாட்சியாக இருக்கிறது. அது மட்டுமல்ல, நம்மோடு கூட இருந்து நமக்கு மன சந்தோஷத்தையும் சமாதானத்தையும் அவர் தருகிறார். அன்பான சகோதர சகோதரிகளே, இன்றைய நாளிலே நீங்கள் துக்கத்தோடு இருந்தாலும் சரி, துன்பத்தோடு இருந்தாலும் சரி, பாவத்திலே உழன்று கொண்டிருந்தாலும் சரி, அந்த பாவ வாழ்க்கையிலிருந்து நீங்கள் மீண்டு வர வேண்டும் என்றால், நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் இயேசு கிறிஸ்து ஒருவரே உங்களுக்கு வழி. ஆகையினால் அன்பான சகோதர சகோதரிகளே, மீண்டுமாக இதை கேளுங்கள். மனுஷகுமாரன் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும்படியாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவே வந்தார் என்று பார்க்கின்றோம். இந்த சுவிசேஷ புத்தகத்திலே இந்த ஒரு வாக்கியமானது ஒரு தங்க வாக்கியமாக இருக்கின்றது. அநேகரை மீட்பதற்காக அவர் தன்னுடைய ஜீவனை கொடுக்க வந்திருக்கின்றார். நீங்கள் ஜீவன் பெற வேண்டுமா? நித்திய ஜீவனை பெற வேண்டுமா? இந்த இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவர் உங்களுக்கு நித்திய வாழ்க்கையை, மகிழ்ச்சியான வாழ்க்கையை, அமைதியான வாழ்க்கையை தருவார். தேவன் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். சத்தியம் சத்தியமே, சத்தியம் சத்தியமே.